என்னுடைய சர்ச்சைக்காக ஆண்டவர் இயேசுப்பா வந்து வீடு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக. நவம்பர் 1ஆம் தேதி இந்த ஆலயம், அதாவது சர்ச்சி வாரந்தோறும் சண்டே சர்வீஸ் நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த வீடை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த வீடை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள். உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், மனவேதனை இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க தயவுசெய்து எந்த ஒரு தயக்கம் இல்லாம நீங்க ஆண்டவரை தேடி இந்த ஆலயத்தை நோக்கி நீங்க வரலாம். இந்த ஆலயம் எங்க இருக்குது என்றால், அதாவது தோப்பூர் பக்கத்துல பழைய ரைஸ் மில் ஒன்று இருக்கிறது. பழைய ரைஸ் மில், அதுக்கு எதிர்ப்புறம் நீங்க எதிர்ப்புறமாக ஒரு சந்து வரும். அதுலதான் அந்த வீடு இருக்கிறது. அந்த வீடு வந்து நீங்க பார்த்தாலும் தெரியும். சர்ச்சு எங்க இருக்கு, அட்ரஸ் இல்லையே, போர்டு இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, குழப்ப வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் தெளிவாக அட்ரஸ் கொடுத்துருக்கிறோம். இந்த தோப்பூர் பக்கத்துல அந்த பழைய ரைஸ் மில்லுக்கு எதிர்ப்புறம் ஒரு பாதை வரும். அதுதான் அந்த வீடு அமைந்திருக்கிறது. நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், இந்த ஆலயத்தை நோக்கி உங்க பிரச்சனைக்காக நீங்க வந்து எங்கேயோ போயிருக்கலாம், ஏதோ நினைச்சு எதோ நம்பிக்கையில போயிருக்கலாம். உங்க பிரச்சனை மாறி இருக்காது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவன் நற்கிரியை செய்தார். இந்த பூமியில வாழும் பொழுது இயேசுப்பா நன்மை செய்வதாக சுற்றி இருந்தார். அதுதான் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம், நாங்கள் உங்களை அறிவிக்கிறோம். தயவு செய்து எந்த நோக்கத்தில் நாங்கள் கூப்பிடல. ஒரே நோக்கம், நீங்க அதாவது கஷ்டப்படுற, வேதனைப்படுற, கண்ணீரோடு இருக்கிற, கவலைப்படுற உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறணும். இயேசுப்பா சொல்லிக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க எங்களை எப்படி நேசிக்கிறோமோ, நாங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்காம, என்னைய போல எங்களை போல கஷ்டப்படுறவங்க ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், விடுதலை ஆகணும், ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோட தான் நாங்க உங்களை அழைக்கிறோம். தயவு செய்து எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களா இருக்கலாம், மறித்து விடலாம், இறந்து போனாலும் கூட நீங்க ஒரு பிரச்சனை இருக்கலாம். தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க தயவு செய்து கடவுள் இயேசுவை தேடி வாங்க. இந்த ஆலயங்கள் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்திலே நாங்க புதிதாக இடம் வாங்கி சீக்கிரத்திலே குறுகிய காலத்திலேயே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு புதிய இடம் வாங்கி ஆலயத்தை கட்டுவோம். அதனால தயவு செய்து நீங்க வாங்க என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவா உங்களை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. God bless you. ஆமென். ஹல்லேலூயா.